வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, கர்ணனின் கடைசி பயணம் ராதையுடன். குருஷேத்திரம் வீதி எங்கும் குருதி ஓடுகிறது. பிணந்தின்னி கழுகுகளின் ரத்தம் தேய்ந்த அழகை சூரியனில் காய வைத்துக் கொண்டிருக்கிறது. கட்டுமரம் போல பிணங்கள் மிதந்து செல்கின்றது. போர் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று 17வது நாள் யுத்தம். கௌரவர்களின் சார்பாக இன்று கர்ணன் தான் படையை நடத்தச் செல்கிறார். நேற்று கர்ணனின் தலைமையில் கௌரவ படை அபார வெற்றி பெற்றது. இன்றும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இருமாப்புடன் இருக்கிறான் துரியோதனன். ராதை கண்ணனின் காலடியே கதியென்று கிடக்கிறாள். கண்ணா, என் மகன் கர்ணனை காப்பாற்று என்று இறைஞ்சிக் கொண்டிருக்கிறாள். நம்பியவரை கைவிடாதவனாயிற்றே கண்ணன். அதனால்தான் அர்ஜுனனுக்கு சாரதியாக கண்ணன் நிற்கிறான் என்று தெரிந்தும் கர்ணனை காப்பாற்றும் பொறுப்பை கண்ணனின் காலடியில் வைக்கிறாள் ராதை. அதிகாலை கர்ணன் வீட்டுக்கு வந்தார். ராதையின் காலை தொழுது, போகிறேன் தாயே என்றார். வருகிறேன் என்று சொல் ராதையா என்றாள். அம்மா, இன்னொரு முறை என்னை ராதையா என்று அழையுங்கள் என்றார். ஏன் ராதையா? போகிறேன் தாயே, நீதான் எனக்கு அம்மா, நீயே அம்மா என்றான். ஏன் இப்படி பேசுகிறாய் மகனே என்றாள். மாலையில் இதற்கு பதில் கிடைக்கும் என்றான். மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது. கர்ணன் கற்ற வித்தையெல்லாம் மறந்து போயிற்று. மண்ணில் புதைந்த தேர் சக்கரத்தை நேர்படுத்த என்ன செய்ய வேண்டும்? தேர்ப்பாகன் இல்லாமல் குதிரையை செலுத்த எந்த சமிக்கை தர வேண்டும்? எதுவும் ஞாபகத்தில் இல்லை. எல்லாம் மறந்து போயிற்று. வித்தை கற்றுத்தந்த குருவின் சாபம் பழித்து விட்டது. பிராமணன் என்று பொய் சொல்லி, வித்தை கற்றவனே, என்னிடம் கற்ற வித்தை எதுவும் தக்க சமயத்தில் பயன்படாது போகும் என்றாரே. பிரம்மாஸ்திரமும் பார்கவாஸ்திரமும் அம்பாரி துணியில் இருந்து என்ன பெருமை? பயனில்லையே. தேரோட்டி சல்லியனும் கோபித்துக் கொண்டு போய்விட்டார். கர்ணா, நான் உனக்கு தேரோட்ட முடியாது. தேரை விட்டு இறங்கி போய்விட்டான். ஆரம்பத்திலிருந்தே கர்ணனுக்கும் சல்லியனுக்கும் ஆகவில்லை. கேவலம் கர்ணன் ஒரு தேரோட்டி. அவனுக்கு மந்திர தேசத்து அரசனான நாம் தேரை ஓட்டுவதா என்ற எண்ணம் தான் ஒரு காரணம். தேரோட்டியே, தேரை இன்னும் வேகமாக செலுத்து, தேரோட்டியே வலப்புறமாக தேரை செலுத்து என்று கர்ணன் கட்டளையிடும் போதெல்லாம் சல்லியனுக்கு நெருப்பில் விழுந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. துரியோதனின் முகத்திற்காக பொறுத்து கொண்டான். போர்க்களத்தில் அன்றைய கதாநாயகர்களான கர்ணனும் அர்ஜுனனும் இதோ நேருக்கு நேர் மோதுகின்றார்கள். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லை. இருவரில் ஒருவர் உயிர் யமனுக்கு என்று போர்க்களத்தில் உள்ள அத்தனை வீரர்களும் அறிந்து வைத்திருந்தனர். இரு பெரும் வீரர்கள் போரிடும் அழகை போர்க்களமே போரிட மறந்து ரசித்தது. இந்த போரிலே அர்ஜுனன் வெறும் ஆடிப்பாவைதான். தேரோட்டி கண்ணன் கட்டளை இடுகிறான், அர்ஜுனன் ஆடுகிறான். அர்ஜுனன் போரிடும் லட்சணத்தை பார்க்க கர்ணன் சிரித்து கொண்டான். அர்ஜுனனுக்கு தன் எதிரில் நின்று போராடும் கர்ணன் தன் தாயின் குந்திக்கு தலைச்சன் என்பது தெரியாது. ஆனால் கர்ணனுக்கு தெரியும். சுத்தமான வீரன் கர்ணனை சகோதர பாசம் தண்ணீரில் மிதக்கும் தாமரை கொடி போல தள்ளாடச் செய்தது. பாசத்திற்கு முதலிடம் கொடுக்க முடியாது. கர்ணன் கடன் பட்டிருக்கிறான். அதனை தீர்க்க இதைவிட அரிய சந்தர்ப்பம் வாய்க்காது. தேரோட்டி மகனே, போ வெளியே என்று கிருபரும் துரோணரும் கூட்டாக முழங்கும் பொழுது கர்ணனை அங்க தேசத்து அரசனாக்குகிறேன் என்று அவன் தன் திறமையை நிரூபிக்கட்டும் என்று அரசனாக்கினானே. கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தரும் கர்ணனுக்கு கேட்காமலே தந்தவன் துரியோதனன் அல்லவா? அவனுக்கு நன்றி கடன் செய்ய வேண்டாமா? ஒரு முறை கர்ணனும் துரியோதனனின் மனைவி பானுமதியும் விளையாடி கொண்டிருக்க துரியோதனன் வருவதைக் கண்டு அவள் எழுந்து ஓடினாள். ஓடினால் விட்டு விடுவேனா? விளையாட்டில் தோற்றுவிட்டேன் என்று ஒத்துக்கொள், போக விடுகிறேன் என்று பானுமதியின் புடவையை பற்றி இழுத்த பொழுது அருந்து விழுந்தது முத்துமாலை. அதற்கு துரியோதனன், நான் எடுத்து இதனை கோர்க்கிறேன், நீங்கள் விளையாட்டை தொடருங்கள் என்றான் துரியோதனன். அந்த பெருந்தன்மைக்கு பெருமை செய்ய வேண்டாமா? அர்ஜுனனை கொல்ல வேண்டும், இல்லையேல் துரியோதனனுக்காக உயிரை விட வேண்டும். இப்பொழுது துரியோதனனுக்காக தர உயிர் மட்டும்தான் இருக்கிறது. வீரம் இல்லை என்றாகிவிட்டது. நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்த முடியாது. தாய் குந்திக்கும் வாக்கு கொடுத்து விட்டேன். ஒரு முறை பயன்படுத்தி ஆகிவிட்டது. குறியும் தப்பிவிட்டது. எல்லாம் கண்ணனின் லீலைதான். ஓட்டிய தேரை மண்ணுக்குள் ஓரடி புதைத்து விட்டான். இதற்கு பூமாதேவியும் உடந்தை. கர்ணன் அர்ஜுனனின் கழுத்துக்கு வைத்த குறி கிரீடத்தை தட்டிவிட்டு செயலிழந்து விட்டது. சல்லியன் சொன்னபடி கேட்டிருக்கலாமோ என்று இப்பொழுது வருத்தப்பட்டான். கர்ணா, நாகாஸ்திரத்தை நெஞ்சுக்கு குறிவை என்றான் சல்லியன்.
கர்ணன் கழுத்துக்கு குறிவைத்தான். நெஞ்சுக்கு குறிவைத்திருந்தால் கழுத்து போயிருக்குமோ? இதனை காரணம் காட்டிதான் சல்லியன் இறங்கி போய்விட்டான். மண்ணில் புதைந்த தேர் சக்கரத்தை சரி பண்ண வேண்டும். அந்தணன் ஒருவன் கொடுத்த சாபம். கர்ணன் தான் வளர்த்த கன்றை தேர் சக்கரத்தால் கொன்றிருக்கிறாய். அந்த தேர் சக்கரம் மண்ணில் புதையும் உன் உயிரை வாங்கும் என்று சாபம் பலித்துவிட்டது. இந்திரன் கவச குண்டலங்களை தானமாக வாங்கிவிட்டு தந்த சக்திவேல் இருந்தால் பயன்பட்டிருக்கும். அதனால் அர்ஜுனன் வீழ்ந்திருப்பான். அதை ஒரு முறைதான் பயன்படுத்தலாம் என்று சொல்லி கொடுத்தான் இந்திரன். அதை கடோத்கஜனின் மேல் பிரயோகித்து விட்டான். தேரிலிருந்து கீழே குதித்தான் கர்ணன். மண்ணில் புதைந்த சக்கரத்தை தோள் கொடுத்து தூக்கினான். அர்ஜுனா, கர்ணன் மார்பை குறிவை, சரமாரியாக அம்பு செலுத்து, அடைமழை போல் அம்பு பெய்யட்டும் என்று கிருஷ்ணர் கட்டளை பிறப்பித்தார். ஆயுதமின்றி நிற்பவனை தாக்குவது போர் தர்மமா கண்ணா என்றான் அர்ஜுனன். அதற்கு கண்ணனோ, சபைக்கு இழுத்து வந்து துகில் உரித்தார்களே, அது மட்டும் தர்மமா? அன்று நான் மட்டும் சேலை தரவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? உன் காதல் திரௌபதி உடம்பை நாடே ரசித்திருக்கும். அர்ஜுனா, காண்டிபத்தை பேசவிடு என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். பிறக்கும் போதே நெஞ்சோடு இருந்த கவசத்தை அறுத்து இந்திரனுக்கு தந்திருக்காவிட்டால் எந்த அம்பும் கர்ணனின் நெஞ்சை துளைக்க முடியாது. கர்ணன் சரித்திரத்தில் சாவில்லாமல் போயிருக்கும். இந்திரனும் கவச குண்டலத்தை வாங்கிவிட சதி செய்ததை அறிந்ததும் சூரிய பகவான் கர்ணனின் கனவில் சென்று சொன்னார், கவச குண்டலத்தை யாருக்கும் தந்துவிடாதே என்றும். தந்தை சொல்வதை விட தானமே பெரிதாக மதித்தான் கர்ணன். செய்த தானம் இப்பொழுதோ உயிரை வாங்கி கொண்டிருக்கிறது. பெரிய தலைகள் வீழ்த்தப்பட்டால் போரை அந்த சமயம் கைவிடுவது மரபு. கர்ணன் வீழ்ந்ததும் போர் கைவிடப்பட்டது. அர்ஜுனன் தான் செய்த கோழைத்தனத்திற்காக குறுகி போய் நிற்கின்றான். கண்ணன் முகம் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்து கிடக்கிறது. கர்ணன் வீழ்ந்த செய்தி கேட்டு துயரமே உருவான துரியோதனன் வருகிறான். கர்ணனின் மனைவி சுபரங்கி வருகிறாள். என் மகன் வீழ்ந்தானே என்று உறக்க புலம்பிக் கொண்டே குந்தியும் வருகிறாள். வீரர்களின் கூட்டமே ஸ்தம்பித்து நிற்கிறது. தாயே குந்தி, வீழ்ந்தது கர்ணன், உங்கள் மகன் இல்லை என்று ஒரு வீரன் சொல்கிறான். கர்ணன் சூரியனுக்கும் குந்திக்கும் பிறந்த பிள்ளை என்பது இன்னும் ரகசியமாகத்தானே இருக்கிறது. அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தாள் குந்தி. கர்ணனை தன் மடியில் போட்டு மகனே மகனே என்று கதறுகிறாள். இந்த பாவியை மன்னிப்பாயா என்று கேட்கிறாள். கர்ணன் பதில் சொல்லவில்லை. குந்தியின் மடி அவனுக்கு சுட்டது. அவனுக்கு ராதையின் மடி வேண்டும். அந்த மடியின் சுகத்தில் மரண வேதனையை கூட மறந்துவிட முடியும். எந்த வேதனையும் மறக்கடிக்கும் சக்தி ராதையின் மடிக்கு உண்டு. ராதை தாயே, எங்கே இருக்கிறாய்? மகனே என்ற வார்த்தையை என் காதுகள் தேடுகின்றன. கேட்பவர்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுக்கும் பிள்ளையை பெற்றிருந்தும் தனக்கென எதையும் கேட்காதவளே அம்மா என்று மருகுகிறான் கர்ணன். கர்ணனை ரகசியமாக சந்தித்து அர்ஜுனனின் மேல் ஒரு தடவைக்கு மேல் நாகாஸ்திரத்தை பயன்படுத்த கூடாது என்று வரம் வாங்கிவிட்டு இப்போது கண்ணீர் வடிக்கிறாள் குந்தி. புருஷன் அரசனாக இருந்தாலும் பிறப்பால் தேரோட்டி என்பதால் இதுவரை மதிக்காத மனைவி சுபாங்கி அவன் காலடியை பற்றி கொண்டு கதறுகிறாள். கலிங்க மன்னன் மகள் என்ற கர்வம் தகர்ந்து, சுவாமி என்னை மன்னித்தேன் என்று சொல்லுங்கள் என்று கதறுகிறாள். அவள் கண்ணீர் கர்ணனின் பாதங்களை கழுவிக் கொண்டிருக்கிறது. அம்மா என்றான் கர்ணன். சொல் மகனே என்றாள் குந்தி. எனக்கு அம்மா வேண்டும் என்றாள். அதுதான் வந்து விட்டேனே மகனே. ஆற்றிலே உன்னை விட்ட பாவி, ஆற்றாமையால் அழுது கொண்டிருக்கிறேன் பார் என்றாள். நான் என் தாயை கேட்கிறேன், பாண்டவர்களின் தாயை அல்ல என்றார் கர்ணன். கர்ணனுக்கு விஷயம் விளங்கிவிட்டது. கர்ணனோ ராதையை தேடுகிறான். தேரோட்டியின் மனைவியை தேடுகிறான். கூடாது கர்ணா, உனக்கு புத்தி பேதலிந்து விட்டதா? ஆதியின் மகனே, இதோ உன்னை பெற்றவள் குந்தி. அவள் மடியில்தான் உன் தலை இருக்கிறது. நீ மன்னனின் மகன், தேரோட்டியின் பிள்ளை அல்ல என்றான் கண்ணன். கண்ணன் என்ன சொல்ல வருகிறான் என்று கர்ணனுக்கு புரிந்தது. தாய் ராதையை பார்க்க வந்தாலும் தடுத்து விடுவார்கள் என்று தெளிவாக தெரிந்தது. தேரோட்டி மகனே என்றவர்கள் இன்று எங்கள் தெய்வமே என்கிறார்கள். வில்லெடுக்கும் போது ஏகடியம் பேசியவர்கள் தர்மனை பார்ப்பதை விட மரியாதையுடன் பார்க்கிறார்கள். முண்டியடித்து கூட்டம் விலக்கப்பட்டது. காவலர்களோ குடிமக்களை தள்ளிப்போ என்று பிடித்து தள்ளினார்கள். எவ்வளவுதான் அடித்தாலும் கர்ணனை பார்த்தே தீர்வது என்று அடம் பிடித்து கொண்டிருந்தாள் ராதை. கர்ணனின் வளர்ப்பு தாய். மகனை பார்க்க வேண்டும் என்ற பாக்கியம் மறுக்கப்பட்டு விட்டவள். கூட்டத்தை விலக்கிவிட்டு முன்னேற உடம்பில் திறனில்லை. ஏற்கனவே மெலிந்த தேகம்.
போர் தொடங்கிய தினத்திலிருந்து உண்ணா நோன்பு காத்து வருகிறாள். தண்ணீர் மட்டும்தான் ஆகாரம். இந்த குருஷேத்திர போரிலே கர்ணன் வெற்றி சூட வேண்டும் என்று விரதம் இருக்கிறாள். விரதம் பொய்த்து விட்டது. கண்ணனை நம்பினாள். கண்ணனும் ஏமாற்றி விட்டான். மகனே என்று கூக்குரலிட்டு அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் குந்தி. ராதையின் மகனே என்று வாய்விட்டு கதற முடியாமல் மனதுக்குள் அழுது கொண்டிருந்தாள். வழியில் துடித்து கொண்டிருந்தாள். கர்ணன் ஒவ்வொரு வெற்றியின் போதும் ராதை உன் மகன் ஜெயித்து விட்டான் என்று சொன்னவர்கள் இப்பொழுது கர்ணன் குந்தியின் மகன் என்கிறார்கள். இதை ராதை கேட்க நேர்ந்தது துர்பாகியம் அல்லவா? மகனின் மரணம் கொடுமையானதா? தாய் என்ற பதவியை இழந்துவிட்ட கொடுமை கொடுமையானதா என்று அந்த தாயால் தெளிவுபடுத்த முடியவில்லை. அம்மா என்று வாய் நிறைய அழைத்த பிள்ளை மகனே என்று சொல்ல முடியவில்லையே. தரையில் கிடந்து புரண்டு துடிக்கிறான் கர்ணன். அவரை மடியில் கிடத்தி, கர்ணா, இந்த வழி தற்காலிகம்தான், நீ செய்த தர்மம் உன்னை காப்பாற்றும் என்று ஆறுதல் கூட சொல்ல முடியவில்லை. கண்ணன், குந்தி, சுபாங்கி என்று சுற்றிலும் பாவிகள். பாவ கூட்டத்துக்குள் தன்னுடைய மகன் அகப்பட்டு விட்டான். தாய் என்று சொந்தம் கொண்டாட வந்திருப்பவள் பெற்றதும் ஆற்றில் விட்டவள். காலடியில் கிடந்து அழுபவள் மனைவி என்ற பெயரில் வாய்த்த அகங்காரி. வீரம் வாய்ந்தது, கொடை உள்ளம் வாய்த்தது, அள்ளி கொடுக்கும் செல்வமும் கிடைத்தது. அன்பான மனைவி மட்டும் கிடைக்கவில்லையே அம்மா என்று ராதையிடம் அடிக்கடி புலம்புவான் கர்ணன். அப்பொழுதெல்லாம் ராதை சொல்கிற ஆறுதல் ஒன்றுதான், எல்லாம் கண்ணன் பார்த்து கொள்வான் கர்ணா, அவன் அவதார புருஷன். என்னுடைய மருமகளுக்கு நல்ல புத்தி தர சொல்லி கண்ணனை கேட்கிறேன் என்பாள். அந்த கண்ணனே இன்று யமனாகி நிற்கிறான். பாண்டவர்களை வெல்ல வைப்பதற்கு அநியாயத்தை கையில் வைத்து கொண்டு நிற்கிறான். ஐயோ மகனே என்று புலம்புகிறாள். சத்தம் போட்டு அழ திறனியற்று அவள் நிற்கவும் முடியாமல் சோர்ந்து உட்கார்ந்து விட்டாள். அவள் காதுக்குள் கண்ணனின் கணீர் சிரிப்பு கேட்கிறது. கணவர் அதிரதனும் மகன் கர்ணனும் சேர்ந்து ராதையை படுத்தும் பாடு ஞாபகம் வருகிறது. ராதை என்று அதிரதன் கூப்பிடுவது போலவே குரலை மாற்றி கூப்பிடுவார் கர்ணன். ராதையும் கணவர்தான் வந்துவிட்டார் என்று பதறி அடித்து கொண்டு வருவாள். வெளியே கால் மேல் கால் போட்டபடி கம்பீரமாக அமர்ந்திருப்பார் கர்ணன். ராதை ஏமாந்து நிற்பாள். கர்ணன் கை கொட்டி சிரிப்பான். அதிரதனும் உடன் சேர்ந்து கொள்வார். தகப்பனும் மகனும் சேர்ந்து என்னையா ஏமாற்றுகிறீர்கள், இன்று உங்களுக்கு பட்டினி போட்டு விடுகிறேன் என்பாள் ராதை. கர்ணன் கையில் உள்ள வில்லால் உரியில் இருக்கும் உணவை தன்னெதிரே கொண்டு வருவான். ராதை மகனின் வில்வித்தையின் பெருமையை கண்டு கர்வப்பட்டு நிற்பாள். கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் உதிரும். இப்பொழுது வடிப்பதற்கு கண்ணீரும் வற்றிவிட்ட நிலையில் புலம்பிக் கொண்டிருந்தாள் ராதை. தாய் தந்தை யாரென்று அறியாதவனாய் இருந்தாயே, இன்று உனக்கு தாய் தெரியும், தந்தை தெரியும். மன்னன் மகன் என்பதால் மனைவியும் இனி கொஞ்சுவாள். மகனே கர்ணா, நீ செய்த தர்மம் உன்னை காப்பாற்றும். போர்க்களத்தில் இருந்து அரண்மனைக்கு கர்ணனை அரச மரியாதையோடு கொண்டு செல்ல ஏற்பாடு தயாராகிவிட்டது. சுற்றங்கள் எல்லாம் தன்னை சுற்றி இருக்க கர்ணனின் கண்கள் மட்டும் யாரையோ தேடிக்கொண்டிருந்தது. அவன் ராதையும் தந்தை அதிரதனையும் தேடுகிறான் என்று யூகிக்க கண்ணனுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. இன்னும் உயிருடன் விட்டு வைத்தால் கர்ணன் தேரோட்டிகளுக்கு அரச மரியாதை செய்ய சொல்வான். அதிரதனுக்கு முதல் மரியாதை செய்ய பணிப்பான். ராதையை அம்மா என்பான். குந்திக்கு இணையான இடம் கேட்பான். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்று விரைந்து நடந்தான் கண்ணன். அந்தணன் உருவில் கர்ணனின் அருகில் சென்றான். கர்ணா என்றான் அன்பொழுக, நீயோ சாகப் போகிறாய். நீ செய்த தர்மங்கள் எல்லாம் திரண்டு புண்ணியமாக உன்னிடம் இருக்கிறது. அது உனக்கு எதற்கு? எனக்கு தந்துவிடேன் என்று கேட்க அந்தணனுக்கு தன்னுடைய இரத்தத்தையே தாரை வார்த்து கொடுத்தார் கர்ணன். புண்ணியத்தை வாங்கி கொண்ட கண்ணன் விஸ்வரூப தரிசனம் கர்ணனுக்கு கொடுக்க தர்மத்துக்கு கட்டுப்பட்டிருந்த கர்ணனின் உயிர் கண்ணனை பின்தொடர்ந்து சென்றது. மாயவா, மதுசூதனா என்று ராதை வாயாலே பூஜிக்கப்பட்ட கண்ணனின் சதியால் கர்ணனின் உயிரின்று பிரிந்தது. ராதை மூர்ச்சையாகி நினைவு தப்பிய நேரம் ராதையின் நினைவில் இருந்தது எல்லாம் கண்ணன் ஒரு பாவி. கிழவன் அதிரதன் மனைவியை காணாமல் தள்ளாடி தள்ளாடி வந்தான். மகனை இழந்த துக்கம் ஒருபுறம், மனைவியை காணவில்லை என்ற கவலை மறுபுறம் சுமையாய் அழுத்த மெல்ல நடந்து வந்தார். ராதை ராதை என்று அழைத்து கொண்டே போர்க்களத்தில் நடந்தார். காலடியில் குருதி சேறு கசகசத்தது. இதில் மகனின் குருதியும் அல்லவா கலந்திருக்கும். கண்ணீர் பெருக
அங்கேயே அமர்ந்தான் அதிரதன். அவனுக்கு மட்டும் சக்தி இருந்தால் முதலில் சூரியனை சுட்டெரித்திருப்பான். பின்பு குந்தியையும் கொன்று என் மகன் கர்ணன், அவன் தாய் ராதை என்று கூச்சலிட்டிருப்பான். மகனே கர்ணா என்று நைந்த குரல் கேட்டு திரும்பி பார்க்கிறார் அதிரதன். ராதை குருதியில் கிடந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். வேகமாக சென்று ராதை என்றான் அதிரதன். அதற்கு ராதையோ என் மகனை பார்க்க வேண்டும் என்று புலம்புகிறாள். முடியாது ராதை, நாம் தேரோட்டிகள். கர்ணன் அரச வம்சம். அரசனை காணவோ தொடவோ அரசன் அனுமதித்தால் ஒழிய அடிமைகளுக்கு உரிமை இல்லை ராதை என்றார் அதிரதர். கர்ணன் நான் சீராட்டி வளர்த்த பிள்ளை, என் மகனை சீராட்ட தாய்க்கு தடை போடுவார்களா? தர்மன் இருக்கிறான், சகாதேவன் இருக்கிறான், இருவரும் நியாயம் தெரிந்தவர்கள். என் தாய்மையை நிச்சயம் மதிப்பார்கள். என்னை அழைத்து செல்லுங்கள் என்றாள். ராதையின் பிடிவாதம் அதிரதன் அறியாதது அல்ல. அதே நேரம் அரண்மனை சாரதியாய் இருந்தவன், அரண்மனை திட்டங்களை அறிந்தவன் என்றாலும் மனைவிக்காக அழைத்து சென்றார். அவள் ஆசை நிறைவேறினால் தனக்கும் தன்னுடைய மகன் முகத்தை பார்க்கும் பாக்கியம் கிடைக்குமே என்று. ஆனால் இருவரையும் அரண்மனைக்குள் விடவில்லை. காத்திருந்து பார்த்துவிட்டு தளர்ந்து நடந்தனர். வீதி எங்கும் கர்ணன் குந்தியின் மகன், சூரிய பகவானுக்கு பிறந்தவன் என்று பேசினார்கள். இதை கேட்கவா நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் என்று கணவனும் மனைவியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். கேட்கும் சக்தியை காதுகள் இழக்காமல் இருந்தது எத்தனை பெரிய சாபம் என்று வருந்தினார்கள். எப்படியும் சுடுகாட்டுக்கு வந்துதானே ஆக வேண்டும், அங்கு பார்த்து கொள்ளலாம் என்று இருவரும் சுடுகாட்டுக்கு நடந்தனர். சுடுகாடு சென்று சேரும் பொழுது கர்ணனின் உடல் சிதையில் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் கட்டை வேகவில்லை, அது காத்திருந்தது. சிதையின் அருகில் சென்ற ராதை சிதையை உற்று நோக்கினாள். என் மகனே என்று பெருங்குரல் எடுத்து அழுதாள். ராதையின் கண்ணீர் சிதையில் விழுந்தது. கர்ணனின் கட்டை வேக ஆரம்பித்தது. ஆம், கர்ணனின் அத்தியாயம் முடிந்தது. என்றுமே கவனிக்கப்படாத காவிய பூவானாள் ராதை. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.